பதத்தில் செய்கிறேன். அடி பிடிக்குதான்னு தெரில. இதான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன். சில்வர் பதத்தில் பிரியாணி செய்கிறேன். காய்கறி பிரியாணி செஞ்சு பார்த்தா தெரியும் அடி பிடிக்குதா இல்லையான்னு. குக்கர்னா மூடிச்சு மூட போகிறது கிடையாது, விசில் போட கிடையாது, சும்மா தான் மூடிக்க போகிறேன். குக்கரில் மூடி போட்டு வைக்கச்சலே டேஸ்ட் மாறிடும். அதனால் பாத்திரத்தில் வெறும் பாத்திரம் செய்கிற மாதிரி தான் செஞ்சிட்ருக்கேன். கொஞ்சம் அடிக்கணமான பாத்திரங்களால இதில் செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி இந்த காய்கறி பிரியாணிக்கு, சீரக சம்பா காய்கறி பிரியாணிக்கு தேங்காய் பால் ஊற்றலை, தேங்காய் பால் ஊற்றாமல் செய்கிறேன். நெய்யும் தேங்காய் மட்டும் தான். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால் ஊற்றினா அது ஒரு டேஸ்ட்டு, இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்படியும் செஞ்சு பார்க்கலாம். டேஸ்ட் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பபிள்ஸ் வந்துருச்சு, கொதிச்சிருச்சு. அரிசி போட்டுக்கலாம், சீரக சம்பா அரிசி போட்டுக்கலாம். பாதி வெக்காடு வந்தோன்னா உப்பு கல் போட்டு சும்மா விசில் போடாமல் இந்த பாத்திரத்தில் முடிச்சிடலாம்.